வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு வந்து பசலைக்கீரை எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன். இது வந்து கொடி பசலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வயலில் வந்து நல்லா தரையில் வந்து படர்ந்து கிடக்குங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கத்திரி செடி இருக்கும், அந்த வயலில் இருக்கும். அதே மாதிரி மிளகா செடி இருக்கிற வயலில் வந்து இது நிறைய கிடைக்கும். இது வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி, அதே மாதிரி அதில் வேர் நிறைய இருக்கும், அதெல்லாம் பார்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தழையை மட்டும் எடுத்து நல்லா அலசி வச்சுருக்குங்க. இது வந்து உடம்புக்கு அவ்வளவும் கூலிங்காக இருக்குங்க, நல்லது உடம்புக்கு. நம்மளுடைய குடலுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா வந்து வயிறு சுத்தமாகுங்க இது. அதனால் இது நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொன்னீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு வச்சுருக்கேன். நான் வந்து காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து காரம் அதிகமாக இருக்குமா, அதனால் நாங்கள் வந்து வீட்டில் எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு பதில் வந்து மிளகு காரம் சேர்த்துக்கும், அதனால் இதை வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு வானலில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வானலில் வந்து கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணுறேன். இதிலே வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கணுங்க. இந்த வதங்கின பிறகு இதை எடுத்துட்டு இந்த வானல்லே நான் இந்த கீரையை போட்டு வதக்கி எடுத்துக்குவாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த கீரை வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிறேங்க. மிளகு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி, இந்த கீரை வந்து வெறும் தண்ணியை கொதிக்க வச்சு அதுலேயே வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் அது கூட வந்து இந்த கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிகட்டிட்டு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து அப்புறம் நம்ம சாப்பிட்லாம். அது மாதிரியும் செய்யலாங்க. நான் இது மாதிரி செய்வேன், எனக்கு ஏன்னா அந்த டேஸ்ட் இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி செய்வேன். வதக்கி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், கீரை நல்லா வந்து ஆறிடுச்சு, அதாவது சூடுலாம் வந்து ஆறி கூலாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு நம்ம வதக்கணும் இல்லையா, அதை வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க. இது பாருங்கள், நான் வந்து கீரையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்தது வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள், வானலில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அது கூட வந்து வடகம் போட்டு வச்சுருக்கேன். அதில் இதை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம